இந்த இடஒதுக்கீடு 10.5% இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இதை மட்டுமே மையப்படுத்தி மருத்துவர் ஐயாவையும் சசிகலையையும் விமர்சனம் செய்தால் என்று சொன்னால் இதை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டையும் அவர்கள் மீது வைக்க முடியாது. அதற்காக மட்டும்தான் இதை வச்சுட்டு இருக்காங்க. அதிமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மீது, திமுக ஆட்சியின் மீது நிறைய வெறுப்பு இருக்கு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம். திமுக ஆட்சியில் கஞ்சா அதிகமா நடமாறிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எத்தியோப்பியா தேசத்துல எப்படி இந்த போதைப் பொருள் மாஃபியா கும்பல் இருக்கோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு மாஃபியா கும்பல் உருவாயிடுச்சா அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு அச்சப்படுறோம். நீங்க எல்லாம் சென்னையில இருக்கீங்க, கண்கூடா பார்த்திருப்பீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல குடிக்காதவன், போதை பழக்கம் இல்லாதவன் ரோட்ல போறதுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. மோட்டார் சைக்கிள்ல போறவனே பயந்து ஓட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா வரவன் எதிரில் நம்மளை இடிச்சு தள்ளிடுவானோ. இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்கு. இதையெல்லாம் இன்னைக்கு மருத்துவர் ஐயாவும் சசிகலாவும் கூட்டணி வைத்ததற்கு பிறகு இந்த இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகின்ற யாருமே இதுக்கு முன்ன தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் அல்லது வன்னியர்களுக்கு கொடுக்கல, ரைட்டு, ஒட்டுமொத்த சமூகத்திற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்குமே இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டா யாருக்குமே பிரச்சனை இருக்காது. ஏன் இதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க?